நமக்கு இப்பல்லாம் நெறைய முகூர்த்த நாட்கள் வருதுனால, கல்யாண வீட்டுக்கு போனாலே, சில வீடுகள்ல மாத்திரம் தான் நமக்கு இந்த சாத்துக்குடி போடுறது. நெறைய வீடுகள்ல சின்னதோ, பெருசோ ஏதோ தேங்காயா தான் குடுக்குறாங்க. அந்த தேங்காய நெறைய சேர்ந்துருச்சுன்னா, நம்ம உடனே உடனே அத உடைச்சு பயன்படுத்த முடியாது. சில பேர் தேங்காய் எண்ணெய் செய்றாங்க, சில பேர் தேங்காய் பொடி செஞ்சுக்கிறாங்க, சில பேர் சமையலுக்கு ஒவ்வொன்னா பயன்படுத்திப்பாங்க. ஸோ அது கெட்டு போகாம நல்லா நீண்ட நாட்கள் அது நமக்கு பயன்படுத்துற மாரி இருக்கணும்னா, இந்த மாரி ஒரு கார்னர்ல நம்ம நல்ல தேங்காய் பூரா வரிசையா இதே மாரி, இந்த குடுமி பெரிய குடுமி மேல இருக்கிற மாரி, சின்னது கீழ இருக்கிற மாரி, இந்த மாரி நெட்டமா நீங்க நிப்பாட்டி வச்சுட்டீங்கன்னா, 1 மாசம் ஆனாலும் அது ஒண்ணுமே ஆகாது. அழுகலாகாது. சும்மா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தண்ணி வேணா வத்தி போகும். ஆனா, உள்ள இருக்கிற பருப்பு நல்லா நம்ம யூஸ் பண்ற மாரி டேஸ்ட்டா இருக்கும். அந்த இது மாறாம இருக்கும். ஏன்னா, எங்க கிராமத்துல அப்பா வீட்ல தென்னை மரம் நெறைய இருந்ததுனால, நாங்க மட்டையோடையோ, இல்ல இந்த மாரி நாரோடையோ நாங்க இப்டி நெட்டமா நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சுட்டா, எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம அந்த தேங்காய நல்லபடியா பயன்படுத்த முடியும். இது உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்காய் வேஸ்ட் ஆகாது. இன்னைக்கு தேங்காய் 20, 25, 15 அந்த ரேஞ்சில கூட இருக்கு. இந்த மாரி கல்யாண வீட்ல குடுக்குற அந்த தாம்பூல பையில இருக்கிற அந்த தேங்காய நீங்க அடுக்கி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு குடுங்க. இப்ப தான் என்னுடைய பதிவ நீங்க பார்க்குறீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பயன்படுத்திக்கங்க. ஷேர் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல டிப்ஸு, வீட்டுக்கு தேவையான ஒரு டிப்ஸு. மேலும் நல்ல புதிய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.